நான் உட்காந்து சரி பண்ணி கொடுக்குறேன். சரி சரி. புரியுதா? இந்த குழந்தைங்க வந்துருங்க. என்னோட பொறுப்பு. புரியுதா? ஸோ இதெல்லாம் பண்ணி என்னோட பொறுப்பு. அதை ஏற்கனவே கணக்கு கொடுத்துட்டேனே. பகவதி கொடுத்துருக்கிறா இல்லையா? அதனால பயப்பட வேண்டாம். சொன்ன கணக்கு அவ கொடுத்த கணக்கை மட்டும் நீ செஞ்சிட்டு வா. கருவறை நானே வந்து உக்காடுறேன் மறுபடியும். புரியுதா? பெண் பெண் குழந்தை நான் உனக்கு கொடுக்குறேன். நான் புரியுதா? இது 2 பேரும் காலையில எந்திரிச்சோடனே வெறு வயிற்று குளிச்சு வச்சுக்கணும். 3 நாள். புரியுதா? 3 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்க வந்து அந்த கனி வாங்கி ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாளைக்கு காலையில கனி சாப்பிட்ற மாதிரி வந்து வாங்கிட்டு போயிடணும். இதெல்லாம் ஆக வேண்டிய அம்மா நான் பார்க்கணும். புரியுதா? மனசு அதான் கணக்கு அன்னைக்கே கொடுத்த பகவதி உட்காந்தது. அவன் ஆனா அவன் என்னோட சொல்லு கட்டுப்பட்டு இருக்கிறதா இருந்தது. ஆனால் அவன் உட்காரும்போது ஒரு ஜீவன் எடுப்பேன்ட்டான். என்னை நம்பி வர குழந்தைக்கு எப்படி நான் இருக்க முடியும்? இதை நான் காக்கணும் இல்லை, மாங்கலியத்தை காக்கணும் இல்ல. உன் மனோட்ட போராட்டம் பண்றான். அவன் இருந்தாதான் உன்னொரு குழந்தையும் வளர்ச்சியும். சாருமாரார் போனால் சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஏதா ஒரு எடுப்பேன்ட்டான். அப்ப நீ எனக்கு தேவையில்லை அப்படின்ற போது அவனை கடை போட்டுட்டேன். இனி அடுத்தது இந்த அம்மா நானே வரேன். புரியுதா? பெண்ணுக்கு பெண்ணா இருந்து இதுதான் காரணம். மனம் தளர அந்த குழந்தை வளர வளர கருவும் வளர வளர குடும்பமும் செழிப்பாக இருக்கணும். அதுதானே சிறப்பு நம்பி வர குழந்தைகளுக்கு இல்லையா? இந்த இடத்துக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இருக்க கூடாது. இந்த இடத்துக்கு வந்து வளர்ச்சி வளர்ந்து குறைகளை தீர்த்து கொடுத்தவன்றா வேறு இருக்கும். வந்ததெல்லாம் சொன்னதை மட்டும் தவறாமல் பின்பற்றி வரணும். புரியுதா? மீது நாம இந்த கனியை சாப்பிட சொல்லு. காலையில் வேறு இடத்துல புரிஞ்சு குடிச்சிட சொல்லு. தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு நான் பார்க்கிறேன். புரியுதா? வீட்டில் 3 நாள் தொடர்ந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. ஒரு கொத்து வேப்பிலை வீட்டுக்கு முன்னாடி வைக்க சொல்லு. அது குழந்தை அதுதான் ஆண் நடுங்கி தான் வரும். சரி. புரியுதா? அது சரி பண்ணி கொடுக்குறது என்னோட பொறுப்பு. வேப்பிலை ஒரு கொத்து வச்சு இதாக நான் பார்க்கிறேன்.